ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கடந்த 3 நாளாக நிஃப்டி வந்து நல்லா கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான். இந்த பேரலல் சேனலில் அப்பர் ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணும்போதே அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து பயங்கர அக்ரெசிவாக ஒரு செல்லிங் வந்து வந்துருந்துச்சு. ஸோ நம்ம வந்து மண்டே ஈவினிங்கே ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தோம். பேர்ஸ்லாம் உள்ள என்டர் ஆகிட்டாங்க. ஸோ புல்ஸ்லாம் கொஞ்சம் காஷியஸாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஆனாலும் இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து அதுக்குள்ளே தான் ஓப்பனிங்கே கிடச்சிருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு நல்ல கேப் டவுன் வந்து இருந்துச்சு 130 பாயிண்ட் பக்கம். அங்கிருந்து 1 மணி நேரம் பக்கம் வந்து நல்லாவே ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம் பக்கம் வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களால சப்போர்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே தள்ளிட்டாங்க. அந்த சப்போர்ட்டை விட்டு கீழே வந்தாலும் ஹியூஜான ஃபால் வந்து வரல அங்கேருந்து. ஸோ ஏன்னா வீக்லி சிபிஆரோட கடைசி லைன் வந்து கீழே இருந்துச்சு. இந்த மாதிரி வீக்லி சிபிஆருக்குள்ளே இருந்தாலே நான் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக இதுக்குள்ளே இருந்தால் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. ஓரளவுக்கு மேலே மார்க்கெட்டை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி தாங்க எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். ஸோ அதனால் யார் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டோம். எனக்கும் யாராவது ஒருத்தர் வந்து சொன்னோன்னா நம்ம வந்து அதெல்லாம் கேட்கவே மாட்டோம். நம்மளுக்கு தோன்றதை கண்டிப்பாக பண்ண தான் செய்வோம். அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தாங்க இன்னும் 99% ஆஃப் த பீப்புள் வந்து லூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்துங்க. ஈவன் நானே பல டைம் வந்து என்னோட ரூல்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப தப்பு. செல்லர்ஸாக இருந்தால் கூட 1-2 டைம் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா தப்பிக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் பையராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 100% எப்போவுமே ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். வீக்லி சிபிஆர் வந்து ரொம்ப பெருசாக இருந்தனா அதுக்குள்ளே இருந்தனா நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அது வந்து செமையாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நல்லா ஒர்க் ஆகும். ஸோ எங்கள் டெய்லி சிபிஆர் இருக்குங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு 20-30 பாயிண்ட் ஜோனுக்குள்ளே சில டைம் வந்து வீக்லி சிபிஆர் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தனா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குங்க. நல்ல ரிவர்சல்ஸ்லாம் வரும். ஆனால் இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அப்நார்மலி வைடாக இருக்குது. ஸோ 877 714 வரை, ஸோ ஒரு 163 பாயிண்ட் பக்கம் வந்து இதோட லென்த் வந்து இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பெரிய ஜோனாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேயே சைட்வேஸாக சுற்றிட்டு இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் மார்னிங் நம்ம சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறமும் பெரிய ஃபால் வந்து வரல. ஸோ இந்த இடத்துல இருந்து அப்படியே மெதுவாக தூக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதில் பையர்ஸ் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னா, சில டைம் வந்து நம்ம நினச்ச மாதிரி மூவ் வந்து போகும். ஸோ ஆனாலும் அந்த ப்ரீமியம் மூமெண்ட்ஸ் வந்து சுத்தமாக இருக்காது. அந்த ப்ரீமியம் மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறப்ப நிறைய டிகே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டிகேவே ஆகலைனாலும் நிறைய பேர் வந்து பொறுமையை இழந்து பயத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நிறைய நடக்கும். ஏன்னா நானும் பண்ணியிருக்கேன் நிறைய டைம். இதுக்கு மேலே என்ன ஃபுல்லாக கீழே ஃபால் ஆக தான் போதானா, இல்லைங்க நாளைக்கு ஒரே ஒரு நாள் வந்து டைம் கொடுத்து பார்க்கலாம். ஸோ நாளைக்குள்ளே திருப்பி இந்த ஜோனுக்கு மேலே கொண்டு வந்துட்டா நல்லது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நிறைய டைம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கஷ்டப்பட்டு ஆர்டிஃபிஷியலாக கேப் அப் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லக்கில் எப்படியோ கேப் அப் கிடச்சோ இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பனிங் கிடச்சி மேலே கொண்டு போனால் உண்டுங்க. ஸோ ஆனால் நாளைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ரெட் கேண்டில் வந்து போட்டுருச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி இந்த கீழே லைனுக்கு வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம லாஸ்ட் வீடியோவிலே மென்ஷன் பண்ணியிருந்தோம் ரொம்ப கிளியராக. ஸோ வீடியோ பார்க்காதவங்களாம் தயவு செஞ்சு போய் பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணலங்க, வேறு சில ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்டர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ரீ டைமில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இது வந்து ரொம்ப செங்குத்தாக ஏறி இருக்குது. இந்த மாதிரி செங்குத்தாக ஏறினா மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து அதே ஸ்பீடில் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஏறுறப்ப என்னெல்லாமோ குட் நியூஸ்லாம் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி இறங்க ஸ்டார்ட் ஆகிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது பேட் நியூஸாக விட ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நியூஸ்லாம் பார்த்தா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே தான் இருப்பீங்க. நியூஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. அது 95% ஆஃப் த டைம்ஸ் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் புரியறதுக்கு உங்களுக்கு இன்னும் சில வருஷங்கள்லாம் ஆகும். நீங்கள் மார்க்கெட்டை ரெகுலராக வாட்ச் பண்ணணும் அதுக்கு. ஸோ இதுவும் அன்றைக்கி பேங்க் நிஃப்டி வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருந்தேன். இந்த ஆல் டைம் ஹை ஜோன்லாம் ரொம்ப நம்பாதீங்க. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டேன்னா திருப்பி அப்படியே மேலே போயிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த சைட்லேருந்து வர ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பேங்க் நிஃப்டியும் பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் வந்து காமிச்சிருந்தோம். ஸோ இதுவும் இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் தான். ஏன்னா ரூல் படி இங்கே நல்லா ரீடெஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி போகணும். ஆனால் அது வந்து நடக்கலை. அதுக்கு வந்து முக்கியமான ரீசன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் இல்லைங்க, இன்னும் பயங்கரமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜோன் வந்து இருக்குது. டைனமிக் ஜோன்ஸோட மந்த்லி ஜோன் வந்து இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், டைனமிக் ஜோன்ஸ் கூட சேர்ந்து இந்த ட்ரெண்ட் லைனும் கான்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக்லேயும் இந்த டைனமிக் ஜோன்ஸ் வந்து இருந்துச்சு. அதனால தான் மேஜரான ஃபால் வந்து வந்திருக்கு. ஸோ மேஜரான ஸ்டாக் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாத்துக்குமே ஸ்ட்ரைக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாங்க, ரிலையன்ஸை தாங்க சொல்கிறேன்.
ஸோ ரிலையன்ஸ் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு. நம்ம வந்து ரொம்ப நாளாக இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு ஓடு வீடு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த பக்கம் இப்படி ஒரு லைன், அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி ஒரு லைன். இதை நானும் என் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப நாளாகவே ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் அடிக்கடி. ஸோ ரிலையன்ஸ் வந்து என்னைக்கு இதை பிரேக் பண்ணுதோ அன்றைக்கி தான் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பல டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். கடைசியாக நம்ம சொன்ன மாதிரி என்னைக்கு இதை பிரேக் பண்ணிச்சோ ஸோ அப்போ தாங்க எக்ஸாக்ட்லி நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை வந்து கிராஸ் பண்ணிச்சு. ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். இந்த டேட் வந்து பாருங்கள் 23rd மே. ஸோ அதே டைமில் தாங்க நிஃப்டி வந்து இங்கே பயங்கரமான பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கோம். 23rd மே வந்து பாருங்கள். இப்போ வந்து இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் ரிலையன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிருப்போம். ஸோ ஆனால் அப்படி வந்து நடக்கலைங்க. போன ஸ்பீட்லேயே அப்படியே திருப்பி வந்து உள்ள ஃபேக் அவுட் வந்து ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன் வந்து இதுவும் அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. நேராக அப்படியே பிரேக் அவுட் ஆகி உள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு லெவல் அப்படியே உடச்சுன்னா அந்த பிரேக் அவுட்டை வந்து ரொம்ப நம்பலாம். ஸோ ஆனால் இதை வந்து பாருங்கள். ஸோ இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக அப்படியே உள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து ஃபேக் அவுட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீசன் வந்து இல்லைங்க. ஸோ இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து டைனமிக் ஜோன்ஸ் தான். ஸோ டைனமிக் ஜோன்ஸ் ஆன் பண்ணால் உங்களுக்கு தெரியும் மந்த்லி ஜோன் வந்து இங்கே இருக்குது. என்னடா மந்த்லி ஜோன் 3050 பக்கம் இருக்குது, அப்புறம் ஏன் டைனமிக் ஜோன்ஸால தான் ஃபால் அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வர ட்ராப் ஆகிட்டே தாங்க இருப்பீங்க. ஸோ நான் வந்து பல டைம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நான் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை மட்டும் பார்க்க மாட்டேன். ஸோ அதோட நிஃப்டி செக்டார் சார்ட்டும் பார்ப்பேன். ரிலையன்ஸ் வந்து எனர்ஜி செக்டாருக்குள்ளே இருக்குங்க. ஸோ நிஃப்டி எனர்ஜி சார்ட் வந்து பாருங்கள். ஸோ எனர்ஜி சார்ட்லேயும் இங்கே ஒரு நல்ல பிரேக் அவுட். ஸோ ரிலையன்ஸ் வந்து பிரேக் ஆகிறப்ப பாருங்கள், இதுவும் கரெக்டாக நல்ல பிரேக் ஆகிருக்கு மே 23rd வந்து. ஸோ அப்போ வந்து அங்கேயும் பிரேக் அவுட் ஆயிருக்கு, இங்கேயும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னு நிறைய பேர் நம்பி உள்ளே என்டர் ஆயிருப்பாங்க. ஸோ 99% ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த நிஃப்டி செக்டாரல் சார்ட்டோட கோரிலேஷன் பற்றியும் எந்த ஐடியாவும் இருக்காது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு நிஃப்டி சார்ட் இருக்குன்னே தெரியாது உண்மையிலே சொல்லப்போனால். ஸோ அதனால் யாரும் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு 1% ஆஃப் த பீப்புள், ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மேபி நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதை பற்றி. அப்படி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர்லாம் இந்த சார்ட்டையும் பார்த்து என்டர் ஆகிறவங்க வந்து இருக்காங்க. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மெத்தட் வந்து ஸ்விங் ட்ரேட்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அப்படி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த சார்ட்டையும் பார்த்து கன்ஃபர்மேஷன் எடுத்து போயிருந்தா கூட பாருங்கள், இந்த பிரேக் அவுட்டும் அப்படியே ஃபேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா இங்கே வந்து நீங்கள் டைனமிக் ஜோன்ஸ் வந்து ஆன் பண்ணி பார்த்தா தெரியுங்க, மந்த்லி ஜோன் வந்து இங்கே இருந்திருக்கு. ஸோ நிஃப்டி எனர்ஜி சார்ட்டோட மந்த்லி ஜோன்லேருந்து இழுக்கும் போது தாங்க ரிலையன்ஸும் பயங்கரமாக ஒரு ஃபேக் அவுட் வந்து ஆயிடுச்சு. ஸோ ரிலையன்ஸும் எக்ஸாக்டாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து சந்திக்கக்கூடிய ஸ்டேஜில். ஸோ இவனுங்களை வேறு பாருங்கள், நிஃப்டியும் இந்த ட்ரெண்ட் லைனும் இருந்திருக்கு, மந்த்லி டைனமிக் ஜோன்ஸும் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் ரொம்ப ஈஸியாக எடுத்து விட்டாங்க. இதனால் நீங்கள் வந்து வெறும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கோட சார்ட்டை மட்டும் பார்க்காதீங்க, எப்பவும் அதோட நிஃப்டி செக்டார் சார்ட்டையும் பாருங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து புரிய வரும். இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் உள்ள கோரிலேஷன் மாதிரி ஸோ இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுக்கும் அதோட நிஃப்டி செக்டார் சார்ட்டுக்கும் ஒரு கோரிலேஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த கோரிலேஷனையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு டிசிஷன்ஸ்லாம் எடுத்தோன்னா நிறைய ஃபேக் அவுட்லேருந்து நீங்கள் வந்து தப்பிக்க நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் மட்டும் இல்லைங்க, பல ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துட்டேன், நல்ல ஒரு பிரேக் அவுட்லாம் கொடுத்ததுலாம் 90% ஆஃப் த டைம்ஸ் வந்து திருப்பி ஃபேக் அவுட் ஆகிட்டு திருப்பி ஒரு பிரேக் அவுட் வந்து ஆகுது. ஸோ இப்போ கடந்த ஒரு 6 மாதம் to 1 வருஷமாகவே அப்படி தாங்க ஆகிட்டு இருக்கு நிறைய ஸ்டாக்ஸில். இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனது ஃபேக் அவுட் ஆகிட்டு திருப்பி பிரேக் அவுட் ஆச்சுன்னு வைங்களேன். ஸோ அதெல்லாம் பயங்கர அக்ரெசிவான மூவ்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துட்டேன் கடந்த சில மாதங்களில். இப்போ உங்களுக்கு நிஃப்டி சார்ட்டும் அது கூட சேர்ந்து இந்த டைனமிக் ஜோன்ஸும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். பேங்க்கும் நல்ல ஒரு சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டாப் வந்து தொட்டுட்டு கீழே விழுன்னு நினச்சேன், ஆனாலும் ஆல் டைம் ஹையில் எக்ஸாக்ட்லி ஒரு டபுள் டாப் மாதிரி போட்டு கீழே வந்து விழுந்திருக்கு. ரிலையன்ஸ்க்கு அடுத்தது நெக்ஸ்ட் 2 ஹெவி வெயிட்ஸ் என்னன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், HDFC பேங்க்கும் ICICI பேங்க்கும். HDFC பேங்க் வந்து பாருங்கள் ரொம்ப ஒரு குரூஷியலான ஜோனில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 1530 1555 பல டைம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறி இது வந்து இருந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து சார்ட்டை பார்த்தா தெரியும், ஏகப்பட்ட டைம் வந்து அது மாறி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்குங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் இப்போ வந்து ஃபால் வந்திருக்கு. ஸோ இங்கே போன ஸ்பீடை பாருங்க. ஸோ இப்படி டக்குன்னு ரொம்ப ஸ்பீடாக போனாலே திருப்பி இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ்லாம் சூப்பராக நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அது கூட சேர்ந்து எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல நேற்று ஒரு டோஜி மாதிரி போட்டாங்க. ஸோ அப்போவே டவுட் ஆச்சு இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக ஃபால் தான் ஆகும்னு. ஸோ இதையும் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மண்டே ஈவினிங்கே நான் வந்து சொல்லிட்டேங்க, நெக்ஸ்ட் 2 or 3 டேஸ்க்கு பேங்க் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்குன்னு. ஸோ அது வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னது வந்து நிஃப்டியும் அந்த ட்ரெண்ட் லைன் பக்கம் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அது போக இந்த HDFC பேங்க்கும் கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள் மண்டே எப்படி ஒரு ரிஜெக்ஷன் வந்து போட்டிருக்குன்னு.
ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் ஒன்ல இப்படி ஒரு பெர்ஃபெக்டான ரிஜெக்ஷன் போட்ட உடனே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக கீழே தான் விழுன்னு. ஆனால் ஹெச்டிஎஃப்சியை விட நான் ஐசிஐசிஐனால தாங்க இன்னும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஏன்னா ஐசிஐசியில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி பயங்கரமாக மேலே போச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை மட்டும் உடச்சி மேலே போலங்க. அந்த இடத்துல தான் மந்த்லி சிபிஆரும் இருந்துச்சு. ஸோ ரெண்டத்தையும் கிராஸ் பண்ணி நல்ல மேலே இருந்துச்சுங்க. அன்றைக்கி வந்து 1.5% பக்கம் வந்து இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் வந்து 1 மணி பக்கம் வரேன்னு நினைக்கிறேன். நானே ஜூனோட ஃபியூச்சர்ஸ்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருந்தேங்க. பொசிஷன்ஸ்லாம் சென்சிபிளில் போட்டு வச்சு எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் அப்படின்னு பார்த்துட்டு ரெடியாக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன யோசிச்சேன்னு தெரியல. சடன்லி சரி ஈவினிங் வர வெயிட் பண்ணி பார்ப்போம். இஓடியில் இந்த கேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ட்ரு ஆயிடலாம், 2-3 லாட் வந்து போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ நல்ல வேலைங்க அன்னைக்கு பார்த்து நான் வந்து வெயிட் பண்ணேன். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே பயங்கரமாக செல்லிங் ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக உள்ளே எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவலை நல்லா பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் இஓடியில் க்ளோசிங் வந்து ஃபுல்லாக இழுத்து கீழே வச்சுட்டாங்கன்னா ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு பயங்கரமான ஒரு ஃபால் வந்து இருக்குங்க. ஸோ இந்த கான்செப்டை வந்து நானும் என் ஸ்டூடெண்ட்ஸும் இன்ட்ராடேல வந்து பார்ப்போம். ஆனால் இது வந்து ஸ்விங்கில் வந்து நான் வந்து இப்போ பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 டேஸ் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள். செமையான ஃபாலுங்க. 3.5% பக்கம் வந்து விழுந்திருக்கு. 36 ரூபாயோ 37 ரூபாயோ பக்கம் வந்து ஃபால் இருக்குங்க. அதனால் நீங்களாம் ஸ்விங் ட்ரேட்ஸ்லாம் இனிஷியேட் பண்ணணும். அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி பிரேக் அவுட்ஸ் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இஓடி வர வெயிட் பண்ணி பாருங்கள். இஓடி க்ளோசிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலே நிறைய ஃபேக் அவுட்ஸ்லாம் நடக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தவிர்க்க முடியாது. ஸோ ஆனாலும் அட்லீஸ்ட் இந்த க்ளோசிங் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரு 3-4 ஸ்டாக்லையாவது நீங்கள் வந்து தப்பிக்க வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி ஏதோ பொறுமையாக வெயிட் பண்ணதுனால தப்பிச்சேன். இதில் எதுவும் என்ட்ரு ஆகாமல் இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபால்னு. ஸோ இதனால் இந்த கான்செப்டையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து இன்ட்ராடேக்கும் நல்ல ஒர்க் ஆகும். முக்கியமான சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸை உடைக்கிற மாதிரி உடச்சி கீழே வர போய் அதுக்கப்புறம் அந்த கேண்டில் க்ளோஸ் வந்து ஃபுல்லாக மேலே வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட் சைடில் வந்து கொஞ்சம் நல்ல டீசெண்டான மூவ் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபாலுக்கும் ரீசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசிஐ பேங்க்கும் தான் மெயினான கல்பிரிட். 3 ஹெவிவெயிட்ஸ்லேயும் நல்ல வீக்னஸ் வந்து தெரியுது. ஸோ அதனால் கீழே போகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. எனிவே நாளைக்கு ஒரு நாள் வந்து நம்ம டைம் கொடுத்து பார்க்கணும். நாளைக்கு க்ளோசிங் வந்து இதுக்கு மேலே வருதா இல்லை கீழே நல்ல ஸ்ட்ராங் க்ளோசிங் வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ கீழே கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங் க்ளோசிங்காக வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 20 EMI எப்படியும் ஈஸியாக ரீச் ஆயிரும். ஸோ 22,580 பக்கம் இருக்குங்க. இதுலேருந்து எப்படியும் கொஞ்சம் ஏற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா 200% இது வந்து ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்குள்ளே எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து ஏதாவது சென்டிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுதா என்னன்னு பார்க்கலாம். இந்த அனாலிசிஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.